சபைக்கு உள்ள இருந்த நிறைய விஷயங்கள் வெளியில போயிட்டு, சபைக்கு வெளியில இருக்கிற நிறைய விஷயங்கள் உள்ள வந்துட்டு, நிறைய மாற்றங்கள். ஒரு பக்கம் பயமா இருக்கு. இன்னொரு 20-25 வருஷங்கள் போனா இப்பயாகிலும் இந்த பரிசுத்தம், பிரதிஷ்டை, சத்தியங்கள், உபதேசங்கள், பேஸ்மெண்ட் டாக்டரின்ஸ் இவைகள் எல்லாம் சிந்திக்கிற, பேசுகிற, பிரசங்கிக்கிற ஒரு சிலராகிலும் இருக்கிறாங்க. ஒருவேளை அப்பா வருக தாமதிச்சு இப்ப இருக்கிற இவங்களுடைய காலமும் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து வர்ற நாட்கள்ல சபை என்ன லெவல்ல இருக்கும்னே தெரியல. இருக்கீங்களா? அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம இருக்கும்போது நீங்க ஒரு நல்ல திருச்சபையில் இருக்கிறீங்க, அதற்காக சந்தோஷம். ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பனுக்கள் இருக்கிறீங்க, சந்தோஷம். இப்படிப்பட்ட நல்ல கூட்டங்களை கர்த்தர் ஒழுங்கு செய்திருக்கிறார், சந்தோஷம். நீங்க தெரிஞ்சு கூப்பிட்டீங்களோ தெரியாம கூப்பிட்டீங்களோ, என்ன கூப்பிட்டுட்டீங்க, சந்தோஷம். இந்த 4 நாளும் தோத்துறோம், 4-5 நாளா 5 நாளும் எனக்கு ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் சொல்லுவேன். இருக்கிறீங்களா? எனக்கு இந்த பாலிஷ் பண்ணி பிரசங்கம் பண்றதெல்லாம் தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்றத பிரசங்கம் பண்ண தெரியும். எனக்கு ஒண்ணு தெரியும், அவர் சொன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமா தான் இருக்கும். அவர் சொன்னா அது தீர்க்க தரிசனமா தான் இருக்கும். அவர் வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதாகத்தான் இருக்கும். எனக்கு கண்ண முடியலாம் தீர்க்க தரிசனம் சொல்ல தெரியாது, இருளை காண்கிறேன் அப்படிலாம் சொல்ல தெரியாது. நீங்க போக போக நல்ல ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப கொஞ்சம் யோசிக்கிறீங்க, நீங்கள் நானும் கொஞ்சம் கனெக்ட் ஆயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். தோத்துறோம் தோத்துறோம். நான் ஒரு கிராமத்தில் பிறந்து, கிராமத்தில் வளர்ந்து, கிராமத்திலே ஊழியம் செஞ்சு பழகுனாள். அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசி 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 நான் அவங்கள மாதிரி ஆயிட்டேன். ஆனால் என் பிரசங்க பாணி, ஸ்டைல் இது எல்லாமே மாற்றமாக தான் இருக்கும். தோத்துறோம். புதுசாக யூரோப் கண்ட்ரிக்கு வந்திருக்கிறோம், அதனால் ஒரு 5 நாளைக்கு நம்மளை மாற்றிக்கலாம் அப்படின்னா வாய்ப்பு இல்லை ராஜா. தோத்துறோம். எனக்கு எப்படி வருமோ நான் அப்படி தான் பிரசங்கம் பண்ணுவேன். நோக்கம் இல்லாமல் என்னை ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருந்திருக்க மாட்டார், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இத்தனை வருஷ ஊழியத்தில் எந்த பலிபீடத்தையும் நான் சுயமாக முயற்சித்தது இல்லை, நானா ட்ரை பண்ணதில்லை, போயிடணும்னு ஜெபம் பண்ணது கூட இல்லை. நான் உங்கள் வேலைக்காரன், நீர் என்னுடைய எஜமான், நான் என்ன செய்யணும்னு உமக்கு சித்தமோ அங்கே என்ன அனுப்புங்க, நான் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறேங்கிற அர்ப்பணிப்பு மட்டும்தான் எனக்கு. அதனால் என் எஜமான் என்னை ஒரு திட்டத்தின்படி தான் இந்த பிரான்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய திட்டத்தை அந்த 5 நாட்களிலும் உங்கள் லைஃப்பில் நிறைவேற்றி முடிப்பார். அதில் ஃபஸ்ட் மெசேஜ் தோத்திரம், என்னுடைய பிள்ளைகளுக்கு பிரசங்கிக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன் இப்போ நான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டு எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இந்த இளம் தலைமுறைக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பாருங்க, பொறுப்பு இருக்கு பாருங்க, அது ஜாஸ்தி. இருக்கீங்களா? கொஞ்சம் விவரமான ஆளுக்கு ஒரு விஷயத்தை சொல்றது, விளக்கிறதுங்கிறது ஈஸி. சுத்தமா விவரமே இல்லாத ஆளுக்கு அதை விளக்கணுங்கிறது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு தலைமுறை அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு தலைமுறையை நம்ம தேவன் பக்கம் திருப்பணும், தேவ ராஜ்யத்தின் பக்கம் திருப்பணும், சத்தியத்தின் பக்கம் திருப்பணும் அப்படின்னா அது பெரிய சவால். ஆனா திருப்பி ஆகணும், தேசம் தேவன் பக்கம் திரும்பியே ஆகணும். முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யும். இருளின் ராஜ்யத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டே தீரும். ஆண்டுடைய வருகைக்கு முன்னால ஒரு பெரிய அசைவு தேசங்களில் உண்டாக போகிறது. அதனால அந்த பெரிய அசைவை கொண்டு வர வேண்டிய உத்தரவாதம், பொறுப்பு இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை பிள்ளைகள் உங்களுக்கு தான் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி சில விஷயங்களை இந்த முதல் செஷன்ல
2வது செஷன்ல வேக வேகமா நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். தோத்திரம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 60வது அதிகாரம். ஏசாயா 60வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் வசனத்தை திருப்பிக் கொள்ளலாம். முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஏசாயாவில் 60ஆம் அதிகார முதல் வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படின்னு முதல் வசனம். கடைசி வசனம் படிக்கிறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசி கால எழுப்புதலுக்காக முன்னறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஒரு அதிகாரம். கடைசி காலத்தில் ஒரு பெரிய மாற்றம், எழுப்புதல், அசைவு தேசங்களில் வரப்போகிறது அல்லவா? அதற்காக முன்னறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம் தான் இந்த ஏசாயா 60ஆம் அதிகாரம். இங்க ஆண்டவர் தீர்க்கன் மூலமா சொல்றாரு சபைக்கு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. உலகம், அடுத்த வசனம் சொல்லுது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியில இருள் இருக்கும், ரட்சிக்கப்படாதவங்க லைஃப்ல இருள் இருக்கும். ஏன்னா அவங்க வெளிச்சத்துக்குள்ள வரல, அவங்க வெளிச்சத்தை அறியல. ஆனா உன்மேல் கர்த்தர் உதிப்பார். ஏன்னா கர்த்தர் தான் வெளிச்சம், அவர் உன்மேல் உதிப்பார். வெளிச்சம் உன்மேல் உதிக்கும், உனக்குள்ள வெளிச்சம், உன்மேல் வெளிச்சம். ஆகையால் நீ எழும்பி பிரகாசி அப்படின்னு இங்க வசனம் சொல்லுது. அப்படி எழும்பி பிரகாசிக்க தொடங்கும் போது என்ன நடக்குமா? நிறைய விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நான் கடைசி வார்த்தைக்கு வந்துடுறேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். சாதாரண ஆளு, சபையில ரொம்ப சின்ன ஆளு, எளிமையான ஆளு, மற்றவங்க பார்வையில் அற்பமா நினைக்கப்படுற ஆளு கூட 1000 பிரகாசிப்பான், பலத்த ஜாதியா மாறுவான். அவன் வளருவான், அவன் பெருகுவான், அவன் பலருக்கு ஆசீர்வாதம் ஆவான். அவன் மூலமாக சபை வளரும், சபையில் ஒரு பெரிய பெருக்கம் உண்டாகும், தேசத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். அவன் பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பிரகாசிப்பிக்கிற ஒரு வெளிச்சமா, ஒரு பாத்திரமா மாறுவான் என்பதுதான் இங்கே தேவன் இந்த மாலை நேரத்தில் நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம். அதனால இந்த முதல் வசனத்தையும் கடைசி வசனத்தையும் கனெக்ட் பண்ணி ஒன்று சொல்றேன். சிறியவனே எழும்பு, சிறியவனே எழும்பு, பிரகாசிப்பதற்கு நீ எழும்பு. நீ எழும்பினால் பிரகாசிப்பாய், நீ எழும்பினால் 1000 ஆவாய், நீ எழும்பினால் பலத்த ஜாதியாவாய். You shall become a blessing. நீ ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேசத்திற்கு, தேசங்களுக்கு மாறுவாய். God calls every man with a purpose. தேவன் ஒவ்வொரு மனிதனையுமே நோக்கத்தோடு தான் அழைக்கிறார். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஏத்துக்கிற மாதிரி இருந்தா ஆமேன்னு சொல்லலாம். போயோ அப்படின்னு தோணுச்சுன்னா அமைதியா இருக்கலாம். தோத்துறோம். நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா நான் என்ன நினைச்சுக்கிருவேன், நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயோ அப்படின்னு நீங்க சொல்றதா நினைச்சுக்கிருவேன். ஆமேன்னு சொன்னீங்கன்னா இவங்க ஆவியானவரை கனம் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிருவேன். நான் மட்டும் இல்ல, ஆவியானவரும் அப்படி நினைச்சுக்கிருவாரு. இருக்கிறீங்களா? எப்பொழுதுமே நம்ம ஒரு தரப்பார்ட்ட பேசும்போது, அது பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் சரி, ஃப்ரெண்ட்ட பேசினாலும் சரி, புருஷன்கிட்ட பேசினாலும் சரி, மனைவிட்ட பேசினாலும் சரி, அவங்க திரும்ப அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்போம். இது மனுஷனுடைய இயல்பு. மனுஷனா இருந்தா எதிர்பார்ப்பான். அல்லையா சொல்லுங்க. மனுஷனா இருந்தா எதிர்பார்ப்பேன். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டற அப்படின்னு சொல்லுவார் பாருங்க வீட்டுக்காரரு. நான் இவ்வளவு நேரம் பேசினேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை அப்படின்னு. சில சமயம் பிள்ளைகளுக்கு நம்ம கதை சொல்லுவோம், சில சமயம் பிள்ளைங்க நமக்கு கதை சொல்லும். சின்ன பிள்ளைங்க கதை சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா?
பாவம், கேட்டதில்லை போல தெரியுது. ஆமாம், சின்ன பிள்ளைய கதை சொல்லும். அதுக்கு கதை தெரியுதோ தெரியலையோ, நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம்ல, அதே மாதிரி அது ஒரு முறை சொல்லும். தோத்துறோம். அப்போ நம்ம அமைதியாக இருந்தோம்னா கொமட்டில் ஒரு குத்து குத்தும். தோத்துறோம். சொல்லு அப்படிங்கும். சொல்லிக்கிட்டே நம்ம கொமட்டில் ஒரு குத்து குத்திட்டு சொல்லு அப்படிங்கும். ஏன்னா அது கதை சொல்லும்போது நம்ம என்ன செய்யணுமா, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அப்படி சொல்லணும். புரியுது புரியல அப்படின்னு சொல்லணும். சின்ன பிள்ளைய அப்படிங்கிறத எதிர்பார்க்கும்னா பரிசுத்தாவியானவர் ஆமேன்னு எதிர்பார்ப்பாரு. இதுக்கு தான் இப்படி சுத்தி வர்றேன். இல்லையா சொல்லுங்க அப்பா ஆமேனா. நான் ஒரு முறை கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நீங்க என்னப்பா டெட் பாடிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னு. அதாவது அந்த யவீர் மக செத்து போயிருவா, தலித்தாகுமி எந்திரிச்சு உட்காந்துக்கிறோம் அந்த பிரேதம். அப்புறம் நாயின் ஒரு விதவ மகனை தூக்கிட்டு வருவாங்க பாடையில், வாலிபனே எழுந்துரு எந்திரிச்சு உட்காந்துக்குருவான். ஒருத்தனை உள்ள வச்சு 4 நாள் ஆயிடும். லாசருவே வெளியே வா, அப்போ அவன் வெளியில வருவான். அதனால நான் ஒரு நாள் கேட்டேன், நீங்க என்ன போய் டெட் பாடிட்டே பேசிட்டு இருக்கிறீங்க? அப்போ ஒரு சிம்பிளா ஒரு ஆன்சர் பண்ணாரு, அது ஒன்று தாண்டா உருப்படியா என் சத்தத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது ஒன்று தாண்டா உருப்படியா ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நான் பாரு டெட் பாடிட்ட பேசுறேன் சொல்லுது, நீ உசுரோடு இருக்கிற ஆள்கிட்ட பேசுற அமைதியா இருக்கு. இல்லையா சொல்லுங்க அப்படின்னு என் ஆண்டவர் சொன்னாரு. நான் டெட் பாடிட்ட பேசலன்னு நினைக்கிறேன். தோத்திரம். நான் உயிருள்ளவர்களிடம் பிரசங்கிக்கிறேன், உயிருள்ளவரை பிரசங்கிக்கிறேன். எழும்பினால், சிறியவன் எழும்பினால், இந்த இளம் தலைமுறை எழும்பினால் பிரகாசிக்க முடியும். நீங்களும் நானும் பிரகாசிக்கணும்னு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நோக்கம் இல்லாம அவர் நம்மளை ரட்சிக்கல, நோக்கம் இல்லாம அவர் நம்மளை சபையில கொண்டு வந்து உட்கார வைக்கல. 10 ரூபா பேனா வாங்கினா கூட நோக்கம் இல்லாமல் வாங்குறது இல்லை. யாராயிலும் 10 ரூபா கொடுத்து பேனா வாங்கிட்டு அப்படியே தூக்கி ரோட்ல போட்டு போவோமா? அந்த பேனாவை யூஸ் பண்றதுக்கு தான் நாம வாங்குறோம், பயன்படுத்துறதுக்கு தான் நாம வாங்குறோம். அது மாதிரி தான் நான் சின்ன வயசுல ரீஃபில் பிடிச்சு எழுதியிருக்கிறேன். அந்த பேனாவுக்குள்ள இருக்கும்ல ரீஃபில், அதை பிடிச்சு எழுதியிருக்கிறேன். இந்தியாவில் 30 பைசா இருக்கும். நான் படிக்கும் போதெல்லாம் 30 பைசா இருக்கும் இந்த ரீஃபில். சில சமயம் அது தீந்துரும், அந்த இங்கெல்லாம் தீந்துரும். ஆனாலும் அதை தூக்கி போட மனசு இல்லை. உதறி 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 திரும்ப எழுதுறது. சில சமயம் அந்த பின்னால வாய் வச்சு ஊதி அந்த அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கிற இங்கெல்லாம் தள்ளுறது. தோத்துறோம். ஊதி பாதி எச்சும் உள்ள போயிரும். தோத்துறோம். இங்கு கலரே மாறிடும். அப்புறமே எழுதுறது. சில சமயம் என்ன பண்றது, நிப்ப மட்டும் கலட்டி ரிவர்ஸ் கியர் போட்டு இப்படி சொருவி அப்புறம் மாட்டி எழுதுறது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நான் உண்மையை பேசுற ஆளுங்கோய். தோத்துறேன். ஏன் அதை சொல்றேன்? ஆஃப்டர் ஆல் 30 பைசா 30 பைசா கொடுத்து வாங்கின ரீஃபிலையே தூக்கி போட மனசு இல்லாம அதை பயன்படுத்த என்னால முடியும்னா, தன்னுடைய ரத்தத்தையே விலை கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிற உங்களையும் என்னையும் பயன்படுத்தாம விடுவாரா? பயன்படுத்தத்தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். பிரகாசிக்கத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகம் இருளுக்குள்ள கிடக்கு, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கு, சத்துருவுக்குள்ள பிசாசின் பிடியில கிடக்கு. அதனால சபை பிரகாசிச்சே ஆகணும். சபைக்குள் இருக்கிற நாம உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தே ஆகணும். நம்ம உலகத்திற்கு வெளிச்சமா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இங்க சொல்றாரு, சின்னவன் நீ, மற்றவங்க பார்வையில சின்னவன், உலகத்தின் பார்வையில சின்னவன், அப்பா அம்மா பார்வையில சிறியவன், ஃப்ரெண்ட்ஸ் பார்வையில நீ சாதாரணமானவன், சபைக்குள்ள நீ சாதாரணமானவன். வயசுல சின்ன ஆளா இருக்கலாம், அனுபவத்துல சின்ன ஆளா இருக்கலாம், ஞானத்துல குறைஞ்ச ஆளா இருக்கலாம், பலத்துல குறைஞ்ச ஆளா இருக்கலாம். மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நீ சாதாரணமான ஆளா இருக்கலாம். ஆனா ஒன்ன நான் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறேன், நீ எனக்காக பிரகாசிப்ப. இந்த கடைசி தலைமுறையில கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு இளம் தலைமுறையாகத்தான் உங்களை சபைக்குள்ள தேவன் உட்கார வச்சிருக்கிறார். பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க. இளம் தலைமுறை, இந்த இளம் ஊழியர்கள், இந்த இளம் வாலிபர்கள், இவர்களை குறிச்செல்லாம் ஆண்டவருக்கு பெரிய பெரிய பிளான் இருந்துச்சு.
யாக்கோபு கடைசி பிள்ளை பென்யமீன், அவனுக்கு நேரம் மூத்தவன் தான் யோசேப்பு. மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவன் வாலிபன், இளையவன், சிறியவன். ஆனா பஞ்ச காலத்தில் ஒட்டுமொத்த எகிப்தையும் போஷிப்பதற்கு, பார்வோனை அவன் குடும்பத்தையும் போஷிப்பதற்கு, ஏன் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனத்தையும் போஷிப்பதற்கு தேவனால் கரத்தில் எடுத்து பயன்படுத்தப்பட்டவன் ஒரு இளம் வாலிபன் யோசேப்பு. நல்ல வாலிபர்களுக்கு பேசுறேன், கையெல்லாம் வயசானவங்க தான் தட்டுறாங்க. தோத்திரம். அதனாலதான் வண்டி ஓடுது. தோத்திரம். அப்படி ஆளுகள்லாம் சபையில் இருக்கிறனால தான் வண்டி ஓடுது. இளம் தலைமுறையை மட்டும் வச்சிருந்தோம்னா அவங்க முறைச்சே நம்மளை கொண்டுருவாங்க. தோத்திரம். அவங்களை என்கரேஜ் பண்ணி தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அவங்க இன்னும் ஒருத்தர் கூட ஆமேன்னு சொன்ன மாதிரி தெரில. ஆனால் வயசானவங்கள்லாம் கையை தட்டி ஆமேன் அல்லையா, வாழ்க வளமுடன். தோத்திரம். அப்ப பாருங்க, ஒரு இளம் வாலிபனைத்தான் அன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஆசீர்வாதமா பயன்படுத்தினாரு. சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதா இருந்தபடினால் எல்லோரும் தானியம் கொள்ளும்படி யோசேப்பினிடத்தில் எகிப்திற்கு வந்தார்கள். அப்போ ஒட்டுமொத்த உலகம் அன்னைக்கு பஞ்சத்தில் பாதிக்கப்பட்டப்போ ஒரே ஒரு வாலிபனை கர்த்தர் முழு உலகத்திற்கும் ஆசீர்வாதமா பயன்படுத்தினார். மிகப்பெரிய தலைவன் தான் மோசே. ஒரு கட்டத்தில் அவரே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியல, இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் ரீச் பண்ண முடியல, சேர்க்க முடியல. இன்னும் 31 ராஜாக்கள் கானானிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். 7 ஜாதிகள் எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த 31 ராஜாக்களையும் வீழ்த்தி 7 ஜாதிகளையும் துரத்தி ஒட்டுமொத்த கானானையும் சுதந்தரித்து இஸ்ரவேலுக்கு பங்கிட்டு கொடுத்தவன் ஒரு இளைய தலைமுறை. தோத்திரம். ஊழியன், ஒரு இளைஞன், மோசேக்கு கீழிருந்தவன் யோசுவா என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயாவா. என்னாகும் 25 அதிகாரத்தில் சபையெல்லாம் பாவத்தில் விழுந்துட்டு, விபச்சாரத்தில் விழுந்துட்டு, வேசித்தனத்தில் விழுந்துட்டு, ஆண்டவர் மனச்சங்கடத்தில் ஒரு பெரிய வாதையை அனுமதிச்சிட்டாரு. 24,000 பேர் அந்த வாதையில செத்து போயிட்டாங்க. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னால கலக்கத்தோட அழுது புலம்பி என்ன செய்வதென்று தவித்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய கோபத்தை தணித்து வாதையை நிறுத்த எழும்பி செயல்பட்டவன் ஒரு இளம் வாலிபன் பினகாஸ் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப வாலிபன், வாலிபர்கள், சிறியவன், இளைஞன், இவர்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய பங்க சபைக்குள்ள வைத்திருந்தார். இன்றைக்கும் எனக்கு முன்னால் உட்கார்ந்திருக்கிற இளம் பிள்ளைகள் உங்களுக்கு தேசத்திலையும் சரி, சபையிலையும் சரி, தேவ ராஜ்யத்திலையும் சரி, தேவ திட்டத்திலையும் சரி, அவர் உள்ளங்கையிலையும் சரி மிகப்பெரிய திட்டத்தை உங்களுக்காக வரைந்து வைத்திருக்கிறார். ஒருவேளை உங்களை பத்தின பிளான் உங்க அப்பா அம்மாவுக்கு வேற மாதிரி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு வேற மாதிரி இருக்கலாம், உங்களுக்கே உங்களை பத்தின பிளான் வேற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒண்ணு நான் உங்க மைண்ட்ல பதிவு செய்ய விரும்புகிறேன் கணம் கோட்டார் அவர்களே, சர்வ வல்லவருக்கு உங்களை பத்தி மிகப்பெரிய பிளான் இருக்கு. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னால சொல்லிட்டு நாம டீ சாப்பிட போயிடலாம். தோத்துறோம். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அல்லையா சொல்லுங்க. இப்போ என்னன்னா, இப்பதான் உங்களை அப்படி ஒரு லெவலுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். தோத்துறோம். ஆமா, அந்த இன்ட்ரடக்ஷன்ல அப்படி இப்படி போயிடும். அப்புறம் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்த உடனே டீ குடிக்க போயிடுவோம். தோத்துறோம். அப்புறம் டீ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நான் ரெடி பண்ணி, ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா. அல்லையா சொல்லுங்க. எப்படியாவது இன்னைக்கு நீங்க கொடுத்து விட்ட சரக்கனா இறக்கணும்ப்பா, ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, அதுக்கு தடையா டீ இல்லாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அல்லேலூயா. சரி, என்ன செய்யறது, பாசமா இருக்க நம்ம மேல ரொம்ப பாசக்காரர்களா இருக்காங்க. தோத்துறோம். ஆமா, அவங்க எப்படியாவது உங்களை என்கரேஜ் பண்ணி ஒரு டீயை ஊற்றி ஆமா பிரசங்கத்தை கேட்க வைக்கணும்னு அவங்க நினைக்காக. அவர் வாழ்க. அல்லையா சொல்லுங்க. டீயை குடிக்க போற நீங்க தோத்துறோம், இந்த பிரசன்ஸ்லயே இருங்க. என்ன நான் பிரசங்கம் பண்ணுங்கிறதுல சிந்தனையிலே இருங்க. டீ உங்களை மேற்கொண்டு விட வேண்டாம். தோத்துறோம். ஆமா, கவனிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம், நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். தாவீது கோலியாத்து சம்பவம். இந்த கோலியாத் யாரு? ஒரு பெலிஸ்தியன்.
இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி வந்து தன்னோட யுத்தத்திற்கு ஒருத்தனை அனுப்புங்கன்னு கேட்கிறான். கூட்டமா அனுப்புங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆளுக்கு ஒரு கல் எரிஞ்சு விட்டு எஸ்கேப் ஆயிடலாம். அவன் சிங்களா அனுப்ப சொல்றான். அதான் சிக்கலே. தோத்துறான். ஆளு பார்க்கவும் ரொம்ப உயரமா இருக்கான், பக்கவாட்டில் வேற விரிஞ்சிருக்கான், உருண்டையா இருக்கான். தோத்துறான். ஒரு சைஸா தெர்றான். அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. எப்படி அவங்க கூட சண்டைக்கு சிங்களா போறது? எல்லாம் பயந்து போய் கிடக்காக. அப்பதான் ஒரு இளம்பாலிவன் யுத்த களத்துக்குள்ள வர்றான். அவன் பேர் என்ன? தாவீது. தோத்துறான். பதில் உங்ககிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கிறேன் என் இளம் தலைமுறையே. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் பேர் என்ன? தாவீது. நாங்க சொல்லிடுவோமா, எங்கள்கிட்ட இருந்து ஒரு பதில் வராது. தோத்துறோம். மாமனை உன்னை முறைச்சிக்கிட்டே இருப்போம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி தான் ஒரு நாள் நான் என் பிரசங்கியார முறைச்சிக்கிட்டு இருந்தேன். தோத்துறோம். சர்ச்சில் உட்காந்து எனக்கு தெரியாது மைக் எடுத்துட்டு ஊர் ஊராக கத்துறதுக்கு என்ன அனுப்புவார்னு. அதனால் என்னை அப்படி கத்த வைக்கிறவர் என்னை விட அதிகமாக உங்களை இந்த உலகத்தில் கத்த வைப்பாராக, கத்த வைப்பார். நான் சவால் விட்டு சொல்றேன். தோத்துறோம். திரும்பவும் சொல்றேன், வாலிப ஜெனரேஷனுக்கு சொல்றேன், உங்களை குறித்து உங்களுக்கு பல ஐடியாக்கள் இருக்கலாம். ஒரு ஐடியா இருக்கு அப்பாவுக்கு, அந்த ஐடியா தான் உங்க லைஃப்ல நடக்க போகுது. ஆமென். இந்த 5 நாள் கூட்டத்துக்கு நீங்க தொடர்ந்து வரத்தான் போறீங்க. உங்க லைஃப்ல ஒரு நாள் இந்த ரோஸ் சட்டக்காரனை மறக்கவே மாட்டீங்க. தோத்துறோம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த 5 நாள்ல நடக்க போகுது. ஆமேனா? பாருங்க, இங்க கோலியாத் வந்து நிக்கிறான், எல்லாரும் பயந்து போய் நிக்கிறாங்க. அந்த கேப்ல ஒருத்தன் வர்றான், ஒரு வாலிபன், அவன் தான் தாவீது. நடந்தது என்ன? யாருமே சாதிக்க முடியாததை அந்த ஒரு இளைஞன், அந்த ஒரு வாலிபன் எழும்பி போய் சாதித்து ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தான். எல்லாரும் அவனை சின்னவன் தான் நினைச்சாங்க, எல்லாரும் அவனை அடிமைக்கிறவன் நினைச்சாங்க, சாதாரணமானவன் நினைச்சாங்க, இளைஞன்னு சொன்னாங்க, நீ எப்படின்னு சொன்னாங்க. ஆனா மற்றவங்க எல்லாம் சாதிக்க முடியாததை, ஏன் முந்தின ஜெனரேஷன் சாதிக்க முடியாதது, ஒரு சவுல் சாதிக்க முடியாதது, ஒரு யுத்த ஆர்மி சாதிக்க முடியாதது, படை பலம் உள்ளவர்கள் சாதிக்க முடியாதது, ஆயுத பலம் உள்ளவர்கள் சாதிக்க முடியாதது, அற்பமான ஒரு இளைஞன் எழும்பி சாதித்தான். தேசத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கும் இந்த யூரோப்ல உன்னை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு, என் வாலிப பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதற்கு முந்தின எந்த தலைமுறையும் சாதிக்காததை நீங்க எழும்பி சாதிக்க போறீங்க. நீங்க எழும்பி சாதிக்க போறீங்க. உங்க கையில தேவன் ஒரு பெரிய திட்டத்தை ஒப்பு கொடுக்கிறார். நீ சின்னவன் ஆயிரமாவாய், நீ சிறியவன் பலத்த ஜாதியாவாய். நீ எழும்பினால் பிரகாசிப்பாய், நீ எழும்பினால் பெரிய ஜெயம் உண்டாகும். ஆமென். ஓகே. ஏன் இளம் வாலிபர்கள் இந்த கடைசி நாட்கள்ல எழும்பியே ஆகணும்? அதுக்கு ஒரு 3 பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். தோதரம், ஏன் இந்த கடைசி நாட்களில் வாலிபர்கள் சபையில் எழும்பியே ஆகணும், தேசத்தில் எழும்பியே ஆகணும், தேவனுக்காக எழும்பியே ஆகணும்? 3 ரீசன். ஒன்று, சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறான். இந்த சம்பவத்தை மையமா வச்சு அந்த 3 பாயிண்ட் சொல்றேன். சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்களேன், நீங்க அந்த நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்களேன். சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, சொல்றவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா, சொல்லலைன்னா ஒரு 6 நாளைக்கு அப்படியே விட்டுருங்கப்பா. தோத்துறோம். இப்ப சொல்றாங்களான்னு பார்ப்போம். சத்துரு, பெரியவங்களும் சொல்லலாம், சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறான். சொல்லுங்க. ஆகையால் நாம் எழும்பியே ஆகணும். நாம் எழும்பியே, தாவீது எழும்பியே ஆகணும். இளம் தலைமுறை எழும்பியே ஆகணும். சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறார். செகண்ட், தோதுரம், சவுல், என்ன அடிக்கடி மியூசிக் வருது? சவுல் கலங்கி நிற்கிறான். சொல்லுங்க அந்த வார்த்தையை. சவுல் கலங்கி நிற்கிறான். சவுல் கலங்கி நிற்கிறான். ஆகையால் தாவீது, வாலிபன், வாலிபர்கள், இளம் தலைமுறை எழும்பியே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது, சர்வ வல்லவர் நம்பி இருக்கிறார். சொல்லுங்க. சர்வ வல்லவர் நம்பி இருக்கிறார்.
ஆகையால் தாவீது எழும்பியே ஆகணும். முதல் பாயிண்ட் நான் சொன்னேன், சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறான். இந்த 1 சாமுவேல் 17 அதிகாரத்துல 8வது வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா 8, 9, 10 வசனங்கள்லாம் என்ன சொல்லுது? இந்த கோலியாத்து வந்து இஸ்ரவேல் ஆர்மிக்கு முன்னால நிப்பானா. தோதரா சேனைகளை பார்த்து சத்தமிட்டு சொல்லுவான், நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். 9வது வசனம், அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும். எப்படி ஆகிலும் இஸ்ரவேல் மக்களை ஜெயிச்சிரணும், இஸ்ரவேல் மக்களை அழிச்சிரணும், இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்திரணும், தங்களுக்கு சேவகர்களா மாத்திரணும். இதுதான் அன்றைக்கு சத்துரு கோலியாத்தோட திட்டம், எண்ணம். இன்றைக்கு நமக்கு ஒரே ஒரு சத்துரு தான், அவன் பிசாஸ், அவன் சாத்தான். 1 பேதுரு 5:8 என்ன சொல்லுது? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்ப சாத்தானுக்கு ஒரே நோக்கம்தான், யாரை விழுங்கலாம், யார் வாழ்க்கையை அழிக்கலாம், யாரை சேதப்படுத்தலாம், யாரை நமக்கு அடிமையாக்கலாம், யார் வாழ்க்கையை நாம மேற்கொள்ளலாம், நாம ஆளுகை செய்யலாம். இதுதான் சாத்தானுடைய, நம்ம எதிரியினுடைய கொக்கரிப்பு, அவனுடைய விருப்பம். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். குறிப்பா அவனுக்கு உலகத்தின் மேல எல்லாம் பார்வை இல்லை, கர்த்தருடைய சேனை மேலதான் பார்வை, இஸ்ரவேலர் மேலதான் பார்வை, தேவன் தெரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் மேலதான் அவன் கவனம். இன்னைக்கு சத்துருனுடைய கொக்கரிப்பு கூடி போச்சு. எங்க பாருங்க, எங்க திரும்புங்க, பாவம் தலை விரிச்சாடுது. சின்ன 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 பிள்ளைங்க கூட இன்னைக்கு அசுத்தத்துல அருவருப்புக்குள்ள கிடக்குறாங்க. என்னைக்கு இந்த இன்டர்நெட் உலகம் வந்துச்சோ அன்னைக்கே கதை முடிஞ்சு. அதான் சொன்னேன், 20-25 வருஷங்களுக்கு முன்னால இருந்த மாதிரி சபை இல்லைன்னு சொல்றேன். சபையே அன்னைக்கு இருந்த மாதிரி இல்லைன்னா அப்புறம் சமுதாயத்தை என்ன சொல்ல, உலகத்தை என்ன சொல்ல? தேவ பயம் இல்லை, பெற்றோருக்கான கனம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த தரிசனங்கள் இல்லை. எங்க திரும்பினாலும் பாவம், அசுத்தம், மோகம். இதுதான் இன்னைக்கு ஜனங்களை, சின்ன பிள்ளைகளை, வாலிபர்களை சீரழித்து கொண்டிருக்கிறது. சத்துரு கொக்கரித்து கொண்டிருக்கிறான்னு சொன்னேன். அன்னைக்கு ஒரு கோலியாத்து நின்று சவால் விடுறான். அதே மாதிரி தான் இன்னைக்கும் சாத்தான் சபைக்கு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறான். வயசுல முதிர்ந்தவர்களையே ஒரு கை பார்க்கிறான்னா சின்ன பிள்ளைகளை சொல்ல வேணும். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு 10 வருஷம் 15 வருஷம் சபையில நல்ல ஸ்ட்ராங்கா வேரூன்றி இருக்கிற ஆட்களையே அசைச்சிடறான்னா, புடுங்கிடுறான்னா சின்ன பிள்ளைகளை சொல்லவா வேணும்? இளம் தலைமுறையை சொல்லவா வேணும்? சத்துருடைய கொட்டம், பிசாசுடைய கொக்கரிப்பு இன்னைக்கு தேசத்துல பெருகி இருக்கு. தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு அவன் அறிஞ்சு சபையை அழிக்கிறதுக்கு ரொம்ப வேகமா செயல்படுறானா. அன்றைக்கு கோலியாத்தும் சபைக்கு முன்னால வந்து நின்று திரும்ப திரும்ப 40 நாள் என் கூட யுத்தம் பண்ண ஒருத்தனை அனுப்பு, அவன் என்ன வீழ்த்தினா பார்ப்போம், நான் வீழ்த்திட்டா நீங்க எங்களுக்கு அடிமைகள், நீங்க எங்களுக்கு அடிமைகள், நீங்க எங்களுக்கு அடிமைகள் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. சாத்தானுடைய கொட்டம் கொக்கரிப்பு தேசத்துல தேசங்கள்ல பெருகிட்டதுனால, டேவிட், it's your time, it's your turn to rise up against the kingdom of Satan. இது உன்னுடைய காலம், இது உன்னுடைய டர்ன். நீ எழும்பியே ஆகணும். சாத்தானுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க, சாத்தானை அழிக்க, சாத்தானை வீழ்த்த,
கோலியாத்தை மடங்கடிக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ கேன். உன்னால கோலியாத்தை வீழ்த்த முடியும். உன்னால சாத்தானை ஜெயிக்க முடியும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. அவன் என்ன நம்மள மிரட்டுறது? அவன் என்ன தோத்துறோம் நமக்கு விரோதமா எழும்பி நிக்கிறது? என்னைக்கோ அவன் மேல அதிகாரத்தை நம்ம கையில கர்த்தர் கொடுத்துட்டார். நம்ம கையில கொடுத்துட்டார். துரைத்திரங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பிசாசை அழிக்க, பிசாசை மேற்கொள்ள சபைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்த களத்தில் ஒரு டீம் அங்க நிக்குது. ஆனால் 11 வசனம் போடுங்க. 2வது பாயிண்ட்க்கு போயிடலாம். 11 வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் என்ன செய்தார்களா? பயப்பட்டார்கள். சவுல் கிங் அங்க இருக்கிறார், ராஜா. யுத்த வீரர்கள் எல்லாம் சவுலோட இருக்கிறாங்க. பெரிய ஆர்மி. கேட்டா சொல்லிருப்பான், நாங்க இஸ்ரவேல் ஆர்மி, நாங்க நிறைய யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்கிறோம், we are seniors, salute, வாழ்த்துக்கள். சவுல் சொல்லிருப்பார், I am the king, நான் தான் ராஜா இஸ்ரவேல்ல, என்னை விட பெரிய ஆள் இல்ல, வாழ்த்துக்கள். What is the use of it? என்ன பிரயோஜனம்? அவனை பத்தி அங்க பைபிள் சொல்லுது, அந்த ஒரு பெலிஸ்தனுடைய வார்த்தையை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 2வது பாயிண்ட் சொன்ன பாருங்க. சவுல் கலங்கி நிற்கிறான், சத்துரு கொக்கரிக்கிறான், சவுல் கலங்கி நிற்கிறான். So you need to rise up. நீ ஒரு தாவீதா எழும்பியே ஆகணும், எழும்பியே ஆகணும். ஒரு இஸ்ரவேலுக்கு விரோதமா, ஒரு சபைக்கு விரோதமா, தேசத்துக்கு விரோதமா, தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு விரோதமா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா சத்துரு எழும்பி கொக்கரிச்சுக்கிட்டு இருக்கிறான். தேசத்துல அவன் கிரியை பெருகிட்டு இருக்கு, அவன் திட்டம் பெருகிட்டு இருக்கு, அவன் வார்த்தை பெருகிட்டு இருக்கு, அவனுடைய செயல்கள் பெருகிட்டு இருக்கு. அபிஷேகம் பண்ணி வச்ச ராஜா சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற இஸ்ரவேல் ஆர்மி கலங்கி பயந்து அந்த கோலியாத்தை ஃபேஸ் பண்ண முடியாம நிக்கிறாங்க. அதுல 17:20 ஒரு வேடிக்கையான விஷயத்தை சொல்லும். 17:20 படிச்சீங்கன்னா, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமா விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்திலே வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்திற்கென்று ஆர்ப்பரித்தார்கள். யாரு? நம்ம இஸ்ரவேலர் தான், நம்ம சவுலோட ஆர்மி தான். என்ன பண்ணுவாங்களாம்? அப்படியே அணிவகுத்து நிப்பாங்களாம். அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ், அட்டென்ஷன், ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட், we are the army of Israel. very good. தோத்ரா அணிவகுத்து நிப்பாங்களாம். இதுல வேற இடையில ஆர்ப்பரிச்சுக்குவாங்களாம், ஆர்ப்பரிச்சுக்குவாங்களாம். oh we are the army of Israel அப்படிலாம் சொல்லுவாங்களாம். எங்களுக்கு நிறைய யுத்த பயிற்சிகள் இருக்கு, நாங்க ராணுவ வீரர்கள், எங்களுடைய ராஜா பெயர் சவுல், everything is okay dear. கோலியாத்து முன்னால நிக்கானே. இன்னைக்கு சபைக்குள்ள இது ஒரு ஸ்பிரிட், பெருமை. நாங்கள் ரசிக்கப்பட்டு 10 வருஷமாக சபைக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 20 வருஷமாக வந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வந்து சீனியர். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சீனியர், நாங்கள் வந்து சூப்பர் சீனியர், நாங்கள் சூப்பர், நாங்கள் தான் பாஸுக்கு ரைட் ஹேண்டு, நாங்கள் தான் பாஸுக்கு லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு நான் பிரான்ஸில் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இதில் சவுல் வேற, நான் தான் ராஜா, நான் தான் கிங்கு, 2 ஒன்று தானோ? தோத்துறேன். இன்னைக்கு அங்கே ஊழியர்கள் தான், நான் பார்த்தீங்கன்னா நான் தான் பாஸ்டர், நான் தான் ரெவரண்ட், நான் தான் ரைட் ரெவரண்ட், லெஃப்ட் ரெவரண்ட் இருக்கான்னு தெரியல, தோத்துறேன். நான் தான் பிஷப்பு. ஹல்லேலூயா. இப்போ எங்கள் ஊரில் பொம்பளையாளும் பிஷப்பு பட்டம் வாங்கிக்கிறாங்க. இவர் பிஷப்புனா அவர் பிஷப்பி, தோத்துறேன், பிஷப்பி, தோத்துறேன். பேரு, புகழ், ராஜா ஸ்தானம்,
இதுல பெருமை. எங்க ஊர் கிராமம், அங்க சொல்லுவாங்க மேய்க்கிறது எருமை, இதுல வேற பெருமை. அப்படிமா மேய்க்கிறது என்னவா எருமையா, இதுல வேற பெருமை. கோலியாத்து வந்து முன்னால நிக்கான், அவனை வீழ்த்தி தேசத்துக்கு ஒரு ரட்சிப்ப விடுதலையை கொண்டு வர்றத உத்தரவாதம் உள்ள சவுலு, உத்தரவாதம் உள்ள ஆர்மி, பேருக்கு பெருமை. இதுல வேற அணிவகுத்து அப்படியே நின்னுக்கிற, போஸ்ட் கொடுக்குற. இதுல வேற நீ நல்லா கவனிங்களேன், இந்த ஆர்மி சாப்பாடு மாதிரி வேற எங்கேயும் சாப்பாடு இருக்காது, நல்ல சாப்பாடு இருக்கும். ஆக திங்க போஸ் கொடுக்க, திங்க போஸ் கொடுக்க, இதான் அவங்க வேலையே. தோத்திரம் யாரு? இந்த ஆர்மி வேலை. இளம் தலைமுறையே, தாவீதே, பெரியவங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இல்ல சொல்லுங்க, சவுல் ஒரு சைஸா நிக்கிறான், யுத்த புருஷர்கள் எல்லாம் ஒரு சைஸா நிக்கிறாங்க. கலக்கத்தோட, பயத்தோட, சுயநலத்தோட தங்களை காத்துக்கிட்டு யுத்தத்துக்கு போனா உசுறு போயிருமோ, கோலியாத்துக்கிட்ட யுத்தத்துக்கு போனா ஜீவன் போயிருமோ, நம்ம சேஃப்டியா இருந்துக்கிறோம்டா, நம்ம சாப்பாட்டுல மட்டும் கவனம் செலுத்துவோம்டா, அப்பப்ப ஆர்மி சாப்பாடு மணி அடிச்சுட்டாங்கடா, சோறுறா ஓடுறா சாப்பிடுவோம்டா, திரும்ப வந்து நின்னுக்கிறோம்டா. தோத்துறோம். நம்ம இடத்தை யாரும் கொடுக்க கூடாது, தள்ளி உட்காரு. தோத்துறோம். என் இடம் தோத்துறோம், ஏன் சேர் இல்லையே சொல்லுங்க. ஆமா, என்னுடைய பிளேஸ். I won't give this to anybody. தோத்துறோம். அதாவது நான் இங்க சொல்லல, நான் அங்க சொல்றேன். இல்லையே சொல்லுங்க. அந்த ஆர்மி வீரர்கள் வந்து நின்னுக்குறாங்களாம். அப்புறம் மணி அடிச்ச உடனே இப்ப டீ பிரேக்கடா, இப்ப சாப்பாடு டைம்டா, நம்ம போவோம்டா, சாப்பிடுவோம்டா, முடிஞ்ச உடனே திரும்ப வந்து போஸ் கொடுத்துருவோம்டா. அட்டென்ஷன் அட்டென்ஷன். அல்லேலூயா. சபை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கான். சவுல் அப்படித்தான் இருக்காரு, யுத்த புருஷர்கள் அப்படித்தான் இருக்காங்க. So David, it's your responsibility, it's your turn, it's your time to rise against the evil force. இது உன்னுடைய நேரம், இது உன்னுடைய சந்தர்ப்பம், இது உன்னுடைய தருணம். நீ எழும்பே ஆகணும். நீ எழும்பினால் பிரகாசிப்பாய், நீ எழும்பினால் எதிரியை வீழ்த்துவாய், நீ எழும்பினால் ஆயிரமாவாய், நீ எழும்பினால் பலத்த ஜாதியாவாய், நீ எழும்பினால் தேசத்தை ரட்சிப்பாய், நீ எழும்பினால் உன் மூலம் ஒரு பெரிய காரியம் தேசத்தில் நடக்கும். ஏன்னா ஏன் நீ எழும்பணும்? ஒண்ணு, முதல் பாயிண்ட் நான் சொன்னதை திரும்ப சொல்லுவீங்கன்னு தான் நான் அங்க நிக்கிறேன். தோத்துறேன். ஒண்ணு, சத்துரு கொக்கரிக்கிறான். ரெண்டாவது, சவுல் கலங்கி நிற்கிறான். சவுல குறைச்சு மதிப்பிட முடியாது. அவர் நிறைய சாதிச்சவர் தான், அவர் நிறைய ரெக்கார்ட் பிரேக் எல்லாம் வச்சிருக்காரு, நிறைய பண்ணவர் தான். பட் நவ் இப்ப ஸ்லிப் ஆயிட்டார். முடிஞ்சா அடுத்து நம்ம பார்ப்போம். தோத்துறோம். எங்க ஸ்லிப் ஆனார், என்ன ஏது. இப்ப அவரு கலங்கி நிற்கிறார். மூணாவது பாயிண்ட், சர்வ வல்லவர் உன்னை நம்பி இருக்கிறார். ஏன்னா ஏன்னா இது இஸ்ரவேல் ஆர்மி இல்லையா, இது இஸ்ரவேலுக்கு எதிரா கோலியாத்து பண்ற யுத்தம் இல்லையா, தேவ ஜனம் இல்லையா. இதனாலதான் இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் 16ஆம் அதிகாரம், இதுக்கு முந்தின அதிகாரம் 16வது அதிகாரத்துல சோதரம், அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல நீங்க 3ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, சாமுவேல்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. ஈசாய் வீட்டுக்கு அனுப்புறாரு, பெத்லேமுக்கு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது சொல்றார், நீ ஈசாயை பலிவிருந்துக்கு அனுப்புவாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. சொல்லுங்க. சாமுவேல்கிட்ட சொல்றாரு, இல்லங்க இப்ப தேசத்துல எல்லாம் மாற்றமா நடக்குதுடா. சவுல் ஒரு சைஸா சாஞ்சிட்டான், சவுல் கதையெல்லாம் மாறி போச்சு, இஸ்ரவேலர்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. பெலிஸ்தியர் இப்ப என் ஜனத்தை ரொம்ப ஏளனமா பாக்குறான், இஸ்ரவேலரை ஏளனமா பாக்குறான், என்னையும் சேர்த்து ஏளனமா பாக்குறான், நிந்திக்கிறான். தோத்துறான். பெலிஸ்திய கூட்டம் நிந்திக்குது, என் நாமத்தை தூஷிக்குது. அதனால தோத்துறான். நீ பெத்லேமுக்கு போ, அங்க ஒருத்தர் இருக்கான் ஈசாய், அவன் பிள்ளை, ஒரு வாலிபன், ஒரு சிறியவன், ஒரு இளைஞன், அவன் பேர் தாவீது, அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை.
ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அந்த வேர்ட் எப்படி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? எனக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. சவுல் அபிஷேகம் பண்ணும்போது சொல்வாரு, ஜனங்களுக்காக நீ அவன் அபிஷேகம் பண்ணு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், ராஜா வேணும், ராஜா வேணும்னு கேட்குறாங்க. அதனால போ போ அவங்க கேட்கறதுனால அவங்களுக்காக ஒருத்தன் அந்த சவுல் அவன் அபிஷேகம் பண்ணு. பட் இங்க டேவிட்டை சொல்லும்போது ஜனங்களுக்காக அல்ல, எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணு. இளம் தலைமுறையே தோத்திரம், வாலிப பிள்ளை, கர்த்தர் கொண்ட பார்த்து சொல்றார், you are not for your own, you are only for your God. நீ உனக்கானவன் உனக்கானவள் அல்ல, நீ சர்வ வல்லவருக்கான பாத்திரம். நான் பேசுறது உனக்கு புரியுதோ புரியலையோ, உள்ள போகுதோ போகலையோ, இப்போ மைண்டில் பிரசங்கத்தை கேட்கணுங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. போகும் தோத்திரம், உள்ள போகும். உன்னை தூக்குறார் தோத்திரம், உன்னை கையில் எடுக்கிறார், உன்னை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. நீதான், ஆமேனா, நீதான் சர்வ வல்லவரின் நம்பிக்கை. நீ பா, அதாவது கர்த்தர் நம்முடைய நம்பிக்கை. அதான உண்மை. சொல்ல மாட்டீங்க? தேவன் என்னுடைய நம்பிக்கை, அவரை நாம நம்புறோம் அப்படிங்கிறது உண்மை. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய நம்பிக்கை. இங்க தாவீது தான் ஆண்டவருடைய நம்பிக்கை. அவங்க அப்பா தாவீதை யுத்த களத்துக்கு அனுப்பல, சர்வ வல்லவரே தாவீதை யுத்த களத்துக்கு அனுப்புறாரு. அதனாலதான் தாவீது சொல்றார், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்தரம். நான் முன்னாடி என்னமோ நினைச்சேன், இப்பதான் விஷயம் புரியுது. எங்க அப்பா யுத்த களத்துக்கு என்ன அனுப்பல, சர்வ வல்லவர் தான் என்னை யுத்த களத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அவர் என்னை நம்பி அனுப்பி இருக்கிறார். அவருடைய நம்பிக்கையின் பாத்திரம் நானு. அதனால நான் சவுல் மாதிரி இருக்க முடியாது, மற்ற யுத்த வீரர்கள் மாதிரி இருக்க முடியாது. நான் போய் 32 வசனத்தில் சொல்லுவான், நான் போய் இந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவேன், இஸ்ரவேலை ரட்சிப்பேன். எழும்பி பிரகாசி. நீ ஒரு ஆள் எழும்புனா போதும், எதிரி விழுவான். உங்க குடும்பத்தின் எதிரி விழுவான், இந்த சபைக்கான எதிரி விழுவான், இந்த பிரான்ஸ் தேசத்திற்கான எதிரி விழுவான், ஒட்டுமொத்த உலகத்திற்கான எதிரி விழுவான். உமக்காக நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக நான் எழும்பி வர்றேன் ஆண்டவரே. நான் சவுல் அல்ல, நான் மற்ற யுத்த புருஷர்களை போல அல்ல ஆண்டவரே. நான் ஒரு தாவீதாக இன்றைக்கு உமக்காக எழும்ப என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லவருங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தலாம். ஓ, கர்த்தர் இன்றைக்கு ஒரு தாவீதை தேடுறார், ஒரு தாவீதை தேடுறார். அவருக்கு ஒரு தாவீது தேவை, ஒரு இளைஞன் தேவை, ஒரு வாலிபன் தேவை, ஒரு இளம் தலைமுறை தேவை, ஒரு அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு நபர் தேவை, சத்துருவை வீழ்த்துகிற ஒரு நபர் தேவை. நன்றி 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 ஆண்டவரே. அன்பின் நல்ல தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த இளம் தலைமுறையை ஒரு தாவீதாக எழுப்பும் ஆண்டவரே. சத்துரு கொக்கரிக்கிறான், சவுல் கலங்கி நிற்கிறான், சர்வ வல்லவர் நம்பிக்கையோடு இருக்கிறீர். இந்த இளம் தலைமுறை ஒரு தாவீதாக எழும்பி தேசத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.